पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியாச பாஷ்யத்தில் 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் நேற்று 28வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த 28வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சமாதி அபியாசத்தில் போகும்போது அந்த சமாதி அபியாசத்தில் பரம்பிரசங்கியானத்தை அடையும் போது 2 பார்ட் எடுத்துக்கணும். நிதித்தியாசனத்திலையும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு 2 நிதித்தியாசனம் சொல்லுவோம். இப்போ சிரவணம் 2, மனனம் 2, அதே மாதிரி நிதித்தியாசனம் 2. இப்போ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக பாடம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிரவணம் ஸ்தூல சிரவணம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், சம்ஸ்கார பாட்டம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. வேதாந்தம் கேட்டவங்க கீதையில் 2வது வாட்டி 3வது வாட்டி கேட்குறவங்களா இருக்காங்க. இப்போ ஜெயாமா இருக்காங்க, தனமாமி 2 வாட்டி அனைமா 1 வாட்டியோ 2 வாட்டியோ பாடம் நடத்திட்டீங்களா? தனமாமி 2 வாட்டி பாடம் நடத்திட்டாங்க. அப்புறம் சித்ராமா பார்த்தீங்கன்னா பாடம் 1 வாட்டி முடிச்சிட்டிங்களா? சித்ராமா போயிட்டுருக்கா இல்லை முடிச்சிட்டிங்களா? சித்ராமா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா ஏற்கனவே நல்லா கேட்டிருக்காங்க. அப்புறம் சங்கர்ஜி ஏற்கனவே கேட்டிருக்காரு. சதானந்தன்ஜி பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டிருக்காரு. இப்போ நிறைய சீனியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்கல்ல. இப்போ 2வது வாட்டி கேட்கும் போது அதுக்கு என்ன பேருனா ஏற்கனவே சம்ஸ்காரமாகி 2வது வாட்டி கேட்குறது. இப்போ நாதபிரம்ம பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2வது வாட்டி கேட்டுட்டு இருக்காரு பகவத்கீதை. சித்ராமா முடிச்சிட்டிங்களா? நீங்கள் உங்கள் பாடத்தை கீதா ஏற்கனவே முடிச்சிட்டிங்களா இல்லை போயிட்டு இருக்கா? காது கேட்கல, போயிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க, இப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, 1 வாட்டி பாடம் கேட்டு இப்போ 2வது வாட்டி நீங்கள் பாடம் படித்து கொடுக்குறீங்க. அப்போது என்கிட்ட பாடம் கேட்கும் போது இப்போ என்ன ஆயிடுதுன்னா, முதல் வாட்டி கேட்டது ஸ்தூல சிரவணம். இப்போ 2வது வாட்டி கேட்கறது என்ன ஆகுதுன்னா சூக்ஷ்ம சிரவணம்னு பேர், இதுக்கு பேர். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. இந்த கம்பேர் ஸ்டடிஸ் நிறைய பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்தூல மனனம் அப்படின்னு பேர். இந்த ஸ்தூல மனனத்துக்கு அடுத்தது சூக்ஷ்ம மனனம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மானசத்தில் நடக்கிறது. நேத்தி இது இல்லைன்னு நம்ம விற்த்தியில் எந்த காரியம் பண்ணுறோமோ அந்த விற்த்தியில் பண்ணக்கூடிய காரியத்துக்கு பேர் சூக்ஷ்ம மனனம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் அப்படின்றதும் ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு 2 எடுத்துக்கணும். இந்த நிதித்தியாசனத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறும் போது கண்ண மூடி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேஜில் உள்ளே போகும்போதே பழைய வாசனைகள் எல்லாமே என்ன ஆகும், மேலே வரும். அந்த மேலே வரும், அதை ஓவர் கம் பண்ணிட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும். திரும்ப பழைய நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா 27வது சூத்திரத்தில் சொல்லிச்சு தச்சித்ரேஷு பிரத்யாந்தராணி சம்ஸ்காரேபியக அப்படின்னு. நீங்கள் நிதித்தியாசனத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பழைய வாசனைகள் ஏற்கனவே சித்தத்தில் என்னெல்லாம் பதிச்சு வச்சுருக்கோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதும், நான் கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாகும் போதும் பழைய வாசனை என்ன பண்ணும் எடுத்து வந்துகிட்டு இருக்கும்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, விரத காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாச விரதம் இது மாரிலாம் இருக்கும்போது, 7 நாள் விரதம், 1 மாச விரதம் இது மாரிலாம் இருப்போம். நெறைய விரதங்கள் இருக்கு. அந்த விரதம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ரொம்ப மகா விரக்தன்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம் நம்மள. இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது, என்ன ஆசை வரும் தெரியுங்களா உங்களுக்கு? எனக்கு வந்த ஆசைய நான் சொல்றேன் நானு. சின்ன வயசுல இந்த எலந்த அடைன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் அதுக்கப்புறம் மறந்தே போயிருப்போம். நம்ம 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்ல ஸ்கூல்ல சாப்பிட்டுருப்போம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வரும்னா, இந்த விரத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல எட்டி பார்க்கும் வந்து. இந்த எலந்த அடை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுக்கு பேரு எலந்த அடை தானே சொல்லுவீங்க? எலந்த பழத்தோட இது எலந்த எலந்த வடை. எலந்த வடை, எலந்த வடை. பாருங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மனசுக்குள்ளார. அதுக்கப்புறம் இந்த இந்த பச்சை மாங்காவை வந்து பறிச்சு, உப்புல காரத்துல தொட்டு அப்படி கடிச்சோம் அப்படின்னா, அந்த நடுங்கத்தோட, அந்த கூச்சத்தோட, அது எப்படி இருக்கும்ல அப்படின்னு. புளியங்காவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரத்துல இருந்து அந்த காய்ச்சி கொஞ்சோண்டு காயா, இளங்காயா இருக்கும்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சு, அப்படி உப்புல வச்சு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் எங்க நடந்தது? சின்ன வயசுல ஸ்கூல் லைஃப்ல நடந்தது. இது என்ன ஆகும் அப்படின்னா, சாந்திராயன விரதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, நம்ம பாராயணம் வச்சிருப்போம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நம்ம என்ன பண்ணுவோம், கணபதி அதர்வசேஷன் உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 108 பண்ணணும்னு வச்சிருப்போம். உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஒரு வாட்டி பாராயணம் எல்லா உபனிஷத்து பண்ணணும்னு வச்சுப்போம். அப்புறம் கீதை பண்ணணும்னு வச்சுப்போம். இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம் விரத காலத்துல. விரதம் இருப்போம், கூட பாராயணம் வச்சிருப்போம், ஃபுல் என்கேஜா இருக்கும். ஆனா இந்த வாசனை என்ன பண்ணும் தெரியுங்களா? நீ என்கேஜ் பண்ணாத டைம்னு ஒண்ணு இருக்கும்ல, ராத்திரியில படுத்திருப்போம் பார்த்தீங்களா, தூக்கம் வராம வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல இன்னும் ஃபுட் இருக்காது. அப்ப கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாராயணமும் ராத்திரியில வந்து 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்துச்சு பண்ண முடியாது. அந்த 1 மணி 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தூக்கம் வந்து வேக்கப் ஆயிடுவான். வேக்கப் ஆன மாத்திரத்துல என்ன பண்ணும், இந்த வாசனைகள் எல்லாம் டும் 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 டும்னு புளியங்காய் வாசனையும், மாங்காய் வாசனையும், இலந்த பழ வாசனையும், இது மாதிரி எல்லா வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா அல்பமான வாசனைகள் வெளியில வரும். இதைதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே காரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சமாதி அபியாசத்துக்கு போகும்போது கூட, நான் விரத காலத்துல சொல்றேன், விரத காலம் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் விரத காலத்துல நீங்க ஃபீடிங் பண்ணல, அப்ப ஃபீடிங் பண்ணாத காரணத்துல, நீங்க சாப்பிடாம இருக்கிற காலத்துல அல்பமா ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் உங்க மனசுக்குள்ளார வரும். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்கும், சமாதி அபியாசத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாம நிதித்தியாசனத்துல நான்ல நிக்கிறதுக்கோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்ற நிக்கிறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சித்தத்துல இருக்கிற பழைய வாசனைகள் எல்லாம் கேப்ல தத்து சித்திரேஷு அப்படின்னா, அந்த கேப் நீங்க கொஞ்சம் கேப் விட்டீங்க அப்படின்னாலும் அந்த அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா, கேப்புக்கு பேரு சித்திரம்னு பேரு. அந்த சித்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஓட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய வாசனைகள் எல்லாம் உண்டாகிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்தியாந்தராணி. அப்படின்னா வேறு வேறு தாட்ஸ், பிரத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் தாட்டு, வேறு வேறு விருத்திகளும் எண்ணங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம பண்ணி வச்ச சம்ஸ்காரம், நம்ம பண்ணிருப்போம்ல, அபியாசம் பண்ணிருப்போமே, அந்த வாசனை. அது எப்போ, நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசனாக்ஷயத்துக்காக தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தையில நம்ம பண்ணதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பதிஞ்சு கிடக்கும். அதனாலதான் நான் அல்பமா, யாராவது பாடம் கேட்டாங்கன்னா, என்ன சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அல்பமான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அல்பம்லாம் இல்ல, வாசனை தான். 1 ரூபாயா இருந்தாலும், கோடி ரூபாய் இருந்தாலும் பணம் தான். அதே மாதிரி வாசனை தான். அல்பமான பெரிய விஷயம் வந்தா கூட வெளில சொல்லிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மகா அல்பமான விஷயங்களும் இந்த சித்தத்திலிருந்து வெளிப்படும். இந்த எங்க இருந்து வெளிப்படுது, சம்ஸ்காரத்துல இருந்து வெளிப்படுது. வெளிப்பட்டோன அப்ப வந்து யாருக்காவது கேள்வி வரும், அப்ப அதெல்லாம் நாசமே ஆகாதா சாமி, அப்ப நீங்க சின்ன குழந்தையில இருந்து பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குமா சாமி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல இறங்கும் போது அலைகளா வந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி முதல்ல இதெல்லாம் ஃப்ளட் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது இது ஸ்தூலத்துக்குள்ளார, நிதித்தியாசனத்துக்குள்ளார உள்ள என்ட்ராகணும். என்ட்ராகி கொஞ்சம் ஃப்ளோ ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா ஹானம் ஏஷாம் கிளேஷவது உக்தம். எப்படி வந்துன்னா, இந்த கிளேஷவத்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு
இந்த கிளேஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு நம்ம சொல்றோம். பரமாத்மாவோட தரிசனம் கிடைச்ச மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிளேஷங்கள். அவித்யான்றது என்னது? நான் ஜீவன் அப்படின்னு நான் தேகம் நினைக்கிறது அவித்யா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவித்யால இருந்து என்ன உண்டாகுது? அகங்காரம்ன்ற அஸ்மிதா உண்டாகுது. நான் தேகத்தை உடையவன் அப்படின்னு அபிமானம் உண்டாகிறது. அப்ப காரணம் எதுனா, நான் பிரம்மம்னு தெரியாம, நான் ஆத்மானு தெரியாம என ஜீவனா காட்டுறது அவித்யா, இருட்டு. அந்த ஜீவனா காட்டுனதுல அந்த ஜீவத்தன்மையில எனக்கு அகங்காரம், அபிமானம் உண்டாகுது, அது அஸ்மிதா. உண்டான மாத்திரத்துல எனக்கு ராகம் உண்டாகுது, ஆசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துவேஷம் உண்டாகுது. துக்கத்துல எதெல்லாம் இருக்கோ துக்கத்துல எனக்கு துவேஷம் உண்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரண பயம் உண்டாகுது. அதுக்கப்புறம் அபினிவேஷம்ன்ற மரண பயம். இந்த 5 கிளேஷங்களும் பார்த்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னா பரமாத்மாவை பார்த்தோன்னே எப்போ இந்த சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்ப சித்தத்துல இருக்கிறது தான் இந்த கிளேஷங்கள் எல்லாம். அப்ப சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போச்சு அப்படின்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 கிளேஷங்களும் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி அதான் சொல்லுது கிளேஷவது உக்தம். கிளேஷத்தை போன்று, வத்துன்றதுக்கு அர்த்தம் போன்று, கிளேஷத்தை போன்று எப்படி கிளேஷங்கள் நாசமாகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கு அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச வாசனைகளும் கூட எங்க இருக்கு? வாசனைகள் சித்தத்துல இருக்கு. அப்ப சித்தத்துல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் நாசமாகிற மாதிரியே சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ்காரங்கள், வாசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? நீங்கி விடுகிறது. ஹானம் ஏஷாம். ஏஷாம் ஹானம் அப்படின்னா இந்த எண்ணங்களுக்கு, தாட்ஸ் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற வாசனைகள் நாசமாச்சு. வாசனைகள் நாசமாகும் போது வாசனைகள்ல இருந்து உண்டாகக்கூடிய எண்ணங்களும் நாசமாயிடுது. அப்ப பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தனா இருக்கக்கூடிய சமாதிஸ்தனா இருக்கிறவனுக்கு வாசனைகள் இருக்காது. சித்தத்துல இருந்து வாசனைகள் இருந்தா தானே அதுல இருந்து ஒரு தாட் வரும். இப்ப நம்மளோட தாட் ஏதாவது வருது அப்படின்னா, இப்ப நான் பாடம் எடுக்கிறேன். இப்ப பாடத்துல சொல்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே பதிச்சு வச்ச வாசனை தான். நான் ஏற்கனவே என்னோட ஆச்சாரியர்கிட்ட பாடத்தை கேட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி என்னெல்லாம் பதிச்சு வச்சிருக்கணும், அந்த வாசனையில இருந்து தான் இப்ப நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வருது. அப்ப நமக்கு எந்த தாட்டு வரதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வாசனைகள் இருக்கும். வாசனை இல்லாம ஒரு தாட்டு வரவே வராது. வாசனைகள் இல்லாம போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தாட்டும் வராது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சமாதிஸ்தனா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா சமாதியில நிக்கிறவனுக்கு தாட்டே இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வாசனை இருக்காது. ஏன் வாசனை இருக்காதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போச்சு. அப்ப சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போனதுனால வாசனை இல்லை. வாசனை இல்லைன்னா தாட்ஸும் இல்லை. இதுதான் 28வது சூத்திரம் சொல்லுச்சு. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 29வது சூத்திரம் சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உள்ள என்ட்ராகும் போது பழைய வாசனைகள் வரும். அதுக்கப்புறம் மெதுவா 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 நீங்க அந்நியதாக்கியாத்தி பண்ண 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 அந்நியதாக்கியாத்தி வாசனையா மாறும். எப்படி நம்ம உள்ள என்ட்ராகும் போது அந்நியதாக்கியாத்தி பலம் இல்லாம இருக்கும். எது பலமா இருந்திருக்கும்? பூர்வ வாசனைகள் எல்லாம் பலமா இருக்கும். அப்பப்போ வந்து எட்டி பார்த்துக்கிட்டே போகும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டு மெதுவா 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 கடல் அலைகள்லாம் ஓய்ந்து, முன்னாடி இருக்கிற கடல்ல இருக்கக்கூடிய அலைகள்லாம் ஓய்ந்து கொஞ்சம் ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ள போனோடனே கடலுக்குள்ளார அலைகள்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்குள்ளார போறேன், சூக்ஷ்ம நிதித்தியாசனத்துக்குள்ளார போறேன். ஸ்தூலத்துல போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பண்ண 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 மற்ற சம்ஸ்காரங்கள் எல்லாம் கம்மியாயிட்டே போகும். இதெல்லாம் நம்ம ஜபத்திலேயே பார்க்கலாம். ஜபத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம், ஓம் நம சிவாய ஜபம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? இன்னைக்கு ஈவினிங் காலையில பண்ணும் போது உங்களுக்கு தெரியாது, டிஃபரன்ஸ் தெரியாது. ஈவினிங் பண்றீங்க, ஜபத்துல உட்காடுறீங்கன்னு ஒரு 6 மணிக்கு உட்காடுறீங்க. உட்கார்ந்த மாத்திரத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய சொல்லிட்டே இருப்பீங்க. நடுவுல இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பேசுனீங்க, பண்ணுனீங்க, போனீங்க, வந்தீங்க,
யார் யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருக்குமா? இதெல்லாம் ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும்? வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கினதுக்கு பிறகு என்ன ஆகும்? நேற்று பண்ணதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். போன வாரம் பண்ணதெல்லாம் வெளியில் ஆரம்பிக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாசனைகள்லேருந்து நமக்கு ஒரு தாட்டு வந்து என்ன பண்ணும்? நமசிவாய மந்திரத்துக்கு நடுவில் 108 நமசிவாய சொல்கிறதுக்குள்ளார ஒரு 40-50 தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு தாட் வர ஆரம்பிச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 108 முடிச்சு 2வது 108 பண்ணுறோம். 2வது மாலை பண்ணும்போது என்னாகும்? 40 தாட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு தாட் வந்து கம்மியாகி 20 தாட்டு வந்து வேறு தாட்டு நடுவில் வந்துட்டு இருக்கோம். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 80 தாட்டு ஓம் நமசிவாய போயிட்டுருக்கோம். அப்புறம் 3வது மாலை பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, 3வது 108 மாலை ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்னாகும்? 10 தாட்டு வேறு தாட்டு வரும், 90 தாட்டு ஓம் நமசிவாய வரும். அதுக்கப்புறம் 4வது மாலை, 5வது மாலை, 6வது மாலை அப்படின்னு நீங்கள் அதிகமாக மாலையை உருட்ட ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும். ஜபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமையணும் அப்படின்னா 40 நிமிஷம் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 108 தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தாட்டு 6 தாட்டு மட்டும்தான் வேறு தாட்டு வரும். மீதி இருக்கிற 102 தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக ஓம் நமசிவாய சொல்ல ஆரம்பிக்கலாம். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஜபத்தில் உட்கார்ற அபியாசம் வர என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாட்டு 2 தாட்டு வரும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக உட்கார முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக எப்படி ஜபத்தில் நமக்கு நடக்குதோ இதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், இதுலேயும் நடக்கும். நேத்தி பண்ண நடுவுலலாம் இது மாதிரி ஃப்ளட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கும். வேறு தாட்லாம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? உதாசீனப்படுத்திட்டு திரும்ப நேத்தி இது நான் இல்லை, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு பண்ண பலமாய் ஆவர்த்தி பலமாக ஆக அபியாசத்தோட பலம். இதுதான் வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? பிரசங்கியான பலாத் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசங்கியானம்ன்றது வந்து நேத்தி பண்றது. இதோட பலமாக வேற சம்ஸ்காரங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். அப்ப வேற சம்ஸ்காரம் நீங்கி போகுது. ஆனா சித்தத்தை நம்ம எதை பிராக்டிஸ் பண்றோம்? இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பண்றோம்ல. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜபத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு கூட இப்ப நான் ஓங்கார ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா பண்ணுங்க. உங்களுக்கு ஓங்கார ஜபம் தீவிரமா பண்ண என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து பண்ற அந்த ஜபம் என்ன ஆயிடும்? ஒரு ஈல்டு ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம நார்மலா போயிட்டு இருக்கும்போது வந்துகிட்டு இருக்கும் போதே மனசு அதுவா சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அஜபான்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? அஜபா அப்படின்னு பேர். அந்த அஜபா வந்துடுச்சு அப்படின்னா உங்களை வந்து எவனும் இந்த கீழே போக முடியாது, நீங்க மேல வந்துடுவீங்க. அஜபா ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவர் இந்த சம்சாரத்துல நாசத்தை அடைய மாட்டார் அப்படின்னு பேர். அப்போ நீங்க தீவிரமா பண்ணி உட்கார்ந்து பண்ணி ஜபத்தை அது என்ன ஆயிடும்? இந்த மனசு ஆட்டோவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் அதுவா சொல்ல ஆரம்பிச்சிடும். கிளிப்புள்ள மாதிரி அதுக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னை மறந்து அதுவா இந்த மனசு ஜபத்துல ஈடுபடுதோ அதே மாதிரி இந்த இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பிராக்டிஸ் பண்ணி ஒரு டைம்ல என்ன ஆயிடும்? நீங்க பண்ணாமையே உங்களோட எல்லா விவகாரங்கள்லயும் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து பண்ற நேரம் போக மற்ற எல்லா நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறத எல்லாத்தையும் இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு எல்லா காரியங்கள்ல இருக்கும்போது கூட காரியம் என்ன பண்ண போனா நம்ம இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம்ல, சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு தான் உட்காருவான். அப்ப சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்தும் போது கண்ணை திறந்து சாப்பிட்றதுக்கான விவகாரம் இருக்கும். பிக்ஷைக்கு போவான், சாப்பிடுவான், தூங்குவான். இது மாதிரி சின்ன காரியங்கள் இருக்கும். சரீரத்தை நிர்வர்த்தனம் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கூட வந்து இவனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா வந்து இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு விவேகம் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. அப்படி விவேகம் ஃப்ளோ ஆக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட் ஆகும். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சுகம்ன்றது உங்களுக்கு ஓங்காரம் அஜபா போக ஆரம்பிச்சதுன்னா தெரியும். அஜபா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சுகம்னா நெல்லிக்காவை சாப்பிட்டு அப்படி காத்த உறிஞ்சணும் அப்படின்னா ஒரு இனிப்பு வந்து பரவும் பாருங்க வாய்க்குள்ளார, நாக்கெல்லாம் இனிக்கும். அதான சின்ன வயசுல பண்ணிருக்கீங்கல்ல, இப்பவும் பண்ணி பார்க்கலாம்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு பரவுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு மெதுவா 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 போக 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 ஓங்காரம் பண்ணினாலும் அதே நடக்கும். அஜபால இந்த காரியம் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா அதே சுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுகம் கிடைக்கும். வெளியில இருக்கிற எதோடையும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சுகம் கிடைக்கும். அந்த சுகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதுக்கு என்ன பேரு, பிரசங்கியான பலத்தினால ஆட்டோவா நடக்கக்கூடிய நேத்தி நேத்தி ஆட்டோவா நடக்கும். இந்த நேத்தி நேத்தி நடக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரம் வருது. 29வது சூத்திரம். பிரசங்கியானே அப்யகுசீதஸ்ய பிரசங்கியானே அப்யகுசீதஸ்ய சர்வதா विवेकख्यातेर धर्ममेघ समाधिः सर्वथा विवेकख्यातेः धर्ममेघ समाधिः प्रसंख्याने अप्यकुसीदस्य सर्वथा विवेकख्यातेर धर्ममेघ समाधिः பிரசங்கியானே. பிரசங்கியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேத்தே நான் சொன்னேன், நித்தியம் வீப்சயோகோன்னு ஒரு சூத்திரத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாணினி சூத்திரம் ஒன்று. அதுக்கு எங்கள் ஆச்சாரியார்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் 2 வாட்டி பண்ணுறோமா கடகட சலசலன்னு தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்த ரெட்டை கிளவின்னு நம்ம தமிழில் வந்து சொல்லுவோம்ல, சலசலன்னு ஓடிச்சு படப்படன்னு அடிச்சுது, இது மாதிரிலாம் சொல்லும்போது 2 வாட்டி யூஸ் பண்ணுவோம். நித்தியம் வீப்சயோகம்னு, வீப்சான்னு பேர், அதுக்கு பேர். டபுள் டைம் சொன்னீங்கன்னா வீப்சான்னு பேர். இந்த டபுள் டைம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் வீப்சயோகோ, நித்திய வீப்சயோகோ அப்படின்னு சூத்திரம். அதை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நேத்தி நேத்திக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஏன் நேத்தின்னு சொல்ல வேண்டியதுன்னா ஏன் நேத்தி நேத்தின்னு சொல்லியிருக்கு? மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நேத்தி இத்தியாத்மா பிருகதாரண்யம் வந்து பாத்தீங்கன்னா 2 மந்திரம் இருக்கு, 2 இடத்த சொல்லுது. இந்த ஆத்மாவை எப்படி அறியறது அப்படின்னா நேத்தி நேத்தின்னு தான் அறிய முடியும். இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு தான் இதை அறிய முடியும். வேற எந்த ஒரு உபாயமும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் நேத்தின்னு சொல்ல வேண்டியது என்ன, ஏன் நேத்தி நேத்தின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியம் அப்படின்ற சப்தத்தை அங்க கொண்டு வரும் சாஸ்திரத்துக்கு, இங்க வேதாந்தத்துக்கு. நித்தியம் வீப்ச யோகம்னா என்ன அர்த்தம்? 24x7 24 மணி நேரமும் நான் ஸ்டாப்பா வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு பிராக்டிஸ் ஆயிடும். அதுக்கு இது இதே வேலையை பண்ணிட்டு இருக்கோம் சதா வந்து ஆட்டோ பிரசங்கியான பலத்தினால. பிரசங்கியானம் இது நேத்தி நேத்தி தான் பிரசங்கியானம். இது நான் இல்லை இது நான் இல்லை இது நான் இல்லை இது சித்தம் இது அந்நிய இது வேற நான் வேற இது வேற நான் வேற, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கியானம் அப்படின்னு பேர். இந்த பிரசங்கியானம் பலமாக பலமாக என்ன ஆயிடும், ஆட்டோவா ஆகும்னு சொன்னல, ஆட்டோ ஆயிடுச்சு அப்படின்னா அதான் நித்தியம் வீப்சயோகோ அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 அவஸ்தைகள்லையும் இருக்கிற தாட் என்னது? 3 அவஸ்தை யாருக்கு? ஆத்மாக்கா இல்ல சித்தத்துக்கா? ஜாகிரதம் யாரு? ஜாகிரதமும் சித்தத்துக்கு. சொப்பனம் எதுக்கு? சித்தத்துக்கு. தூக்கமும் யாருக்கு? சித்தத்துக்கு தான். ஏன் அப்படின்னா தூக்கமும் என்னது? விருத்தி தானே. தூக்கமும் சித்த விருத்தி தான். அப்ப பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா பஞ்சவிருத்தய நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நித்ரா கூட வந்து பாத்தீங்கன்னா விருத்தி தான். 3 அவஸ்தைகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 அவஸ்தைகளும் சித்தத்துக்கு சம்பவிக்கிறது, எனக்கு இல்ல. அப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற இது வேற. தூக்கத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணுவான். இது அபாவ பிரத்தியமா இருக்கு, இது அபாவம், இந்த சித்தவிருத்தி அபாவ பிரத்தியமா இருக்குன்னு ஆப்ஜெக்ட் பண்ணுவான். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை கூட ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். 3 அவஸ்தைகளுக்கு அந்நியமா நான் இருக்கேன், இது எல்லாம் சித்தத்துக்கான விருத்திகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பான். இதுதான் பிரசங்கியானத்தோட பலம். இந்த பிரசங்கியானம் பலமாய் பலமாய் ஆட்டோவா போக ஆரம்பிச்சிருமா. போக ஆரம்பிச்ச பிறகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான். பெரிய ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஈஸ்வர ஆனந்தம், சைத்தன்யம் பிளஸ் மாயா. வேற எந்த காரியங்களும் இல்லை, வேற எந்த தாட்டும் இருக்கா. தாட்டெல்லாம் முன்னாடி அடங்கிரும், மற்ற வாசனைகள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் அடங்கிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே உண்மணி பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசு, அமனி பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசை
தாட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அந்த மனசை இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்க்க பார்க்க ஒரு ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பெருகி ஓடும். அந்த இடத்துல பிரசங்கியானே அபி, அந்த பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய அந்யதா கியாத்தியிலும் கூட, பிரசங்கியான தியானத்திலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அஸ்ய அபி குசீதஸ்ய, அகுசீதஸ்ய அப்படின்னா விரக்தி அடைந்தவனுக்கு, விரக்தி அடைந்தவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகம் கிடைக்கும்ல, அந்த சுகத்துல விழுந்துருவோம். மாண்டிக்ய காரிக்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விக்ஷேபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தோஷமோ, அதே மாதிரி லயமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு மாண்டிக்ய காரிக்காரர் அத்வைத பிரகரணத்தில் சொல்றார். எப்படி லயமோ எப்படி விக்ஷேபமோ ததா லயா அப்படின்ற. லயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல விழுந்துருவோம். நம்ம அந்த சுகம் இருக்குல்ல, அந்த சுகத்துல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருவோம். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு விரக்தி தன்மை வந்து பாத்தீங்கன்னா பரிபூரண விரக்தி இருக்கணும். அந்த விரக்தி அடைந்தவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும், பரவைராக்கியம் சித்திக்குது. பார்க்கிறதையும் கூட நான் என்ன பண்றேன், நிப்பாட்டிடுறேன். இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்து 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 ஒரு சுகம் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகமும் வேண்டாம் அப்படின்னு அதுலயும் வைராக்கியம் அடையும் போது சர்வதா விவேக கியாத்தேகே, அவனுக்கு என்ன ஆகுதுன்னா 100% எல்லா காலங்களிலும் வந்து வந்து போயிட்டு இருந்தது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. இவன் என்ன பண்ணா, அதுக்கு நடுவுல ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னோமே என்னது, அப்ப என்ன, நிரோத பரிணாமம் ஒண்ணு நடக்கும். நிரோதமாவா திரும்ப அந்நியதா கியாத்திக்கு வருவான், நிரோதமாகவும் திரும்ப அந்நியதா கியாத்திக்கு வருவான், நிரோதமாகவும் திரும்ப அந்நியதா கியாத்தி வருவான். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன ஆகும், இது நடக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்தூல நிதித்தியாசனம் அந்நியதா கியாத்தி. சூக்ஷ்ம நிதித்தியாசனம்ன்றது என்ன அப்படின்னா சொரூபத்துல போய் அடையிறது திரும்ப கீழே இறங்குறது, சொரூபத்துக்கு போறது திரும்ப கீழே இறங்குறது. இந்த ரெண்டும் நடக்கும். இவனுக்கு பேர் தான் ரிஷி அப்படின்னு பேர். ரிஷதி கச்சதி சொரூபே, சொரூபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போறான் வரான் போறான் வரான், அப்படி போற வரவனுக்கு பேர் வந்து ரிஷி அப்படின்னு பேர். அந்த ரிஷியா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மெதுவா 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 இவன் சூக்ஷ்ம நிதித்தியாசனத்துல இருக்கான்னு அர்த்தம். இது மெதுவா 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 டெவலப் ஆகி என்ன ஆயிடும் கேட்டா 100% வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தி வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது பர்மனண்டா இது வேற நான் வேறன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா செப்பரேட் ஆயாச்சுன்னு அர்த்தம். சர்வதா விவேக கியாத்தே, இந்த சித்தத்தோட இருந்த 100% கனெக்ஷன் 100% ஆனதுக்கு பிறகு என்ன சமாதி சம்பவிக்குது அப்படின்னா ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். சொரூப அவஸ்தானம்னு சொல்லக்கூடிய தான் தன்னில நிக்கிறக்கூடிய அந்த அவஸ்தை உண்டாகுது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு பேரு, அதுக்கு பேர் தான் நிர்பீஜ சமாதின்னு பேரு. இந்த இடத்துல அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா தர்மமேக சமாதி. அப்ப நிர்விகல்ப சமாதின்னு சொல்லலாம், தர்மமேக சமாதின்னு சொல்லலாம், நிர்பீஜ சமாதின்னு சொல்லலாம். 3 விதா பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்ப இந்த விதமா சமாதியானது உண்டாகிறது. தர்மமேக சமாதி பவதி அப்படின்னு புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை படிச்சுவோம். யதா அயம் பிராமணஹ, பிராமணனா என்ன அர்த்தம், ஒரு மேல ஒரு டைமுக்கு மேல வரும்போது முமுக்ஷுக்கு பேர் பிராமணன் அர்த்தம். சத்துவகுண பிரதானஹ வேதானு வச்சனேன யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன பிராமணா விவிதிஷந்தின்னு இருக்கு. மந்திரத்திலையும் பிருகதாரண்யத்திலும் இருக்கு. பிராமண சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிகின்ற பாதையில எவன் போகின்றானோ சத்துவகுண பிரதானமா இருக்கானோ அவனுக்கு பேர் வந்து பிராமணன் அப்படின்னு பேர். ஜீவன் முக்தி வேகத்திலே வரப்போகுது. ஜாதி பிராமணகனே ஜீவன் முக்தி வேகத்தை சொல்ல போறார். பிராமண சப்தத்துக்கு அர்த்தம் வந்து ஜாதி பிராமணன் எடுக்காதீங்க அப்படின்ற ஜாதி விசேஷகா அப்படின்னு சொல்றார். அப்ப பிராமணன்ற சப்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முமுக்ஷு, சத்துவகுண பிரதானம், பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தேடுகின்ற பாதையில சர்ச்சிங்ல போயிட்டு இருக்கவன் அர்த்தம். அப்போ யதா அயம் பிராமணக, யதா அயம் எப்பொழுது இந்த பிராமணன் பிரசங்கியானே அபி, இருக்கிறதுலயே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனம் அப்படின்னா எது அப்படின்னா பிரசங்கியானம்ன்ற அந்நியதா கியாதி தான். இந்த பிரசங்கியானத்திலும் கூட அபி
இந்த பிரசங்கியானத்திலும் கூட அகுசீதஸ்ய அகுசீதக அகுசீதகன என்ன அர்த்தம்? அதுலயும் வைராகியத்தை அடைகின்றான் என்றால் அந்த வைராகியத்துக்கு என்ன பேரு? பர வைராகியம். அந்த பரவைராகியத்தை அடைந்தான் என்றால் ததோபி ந கிஞ்சித் பிரார்த்தையதே அந்நியதாக்கியாத்தி பண்ற நிலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் சித்தி வரும்னு நம்ம இதுல பார்த்துட்டோம். என்னென்னலாம் சித்தி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா விஷோகான்ற ஒரு சோகம் இல்லாத தன்மை வருமா? விஷோகா ஜோதிஷ்மதி அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தாரகம் அப்படின்னு ஒரு சித்தி பார்த்துருக்கோம். பரம்பிரசங்கியானத்துல விஷோகான்னு சொல்லக்கூடிய சித்தியும் தாரகம்ன்ற சித்தியும் ஞான விஷயமானது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சர்வபூத அதிஷ்டாத்திருத்துவம், சர்வபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஈஸ்வர பாவம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க நினைச்சா எதை வேணா பண்ணலாம், சிருஷ்டி பண்ண முடியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சித்தத்தையே ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, மாயாவை ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, அது வசம் இல்லை, நீங்க உங்க வசப்பட்டுருச்சு அது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாயையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். புதுசா ஜலமே இனிமே நீ பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடாது, நீமே அக்னி ஆயிடு, அக்னி மாதிரி நீ கொதிக்கணும். அக்னிய நீ என்ன பண்ண, இனிமே இது வரைக்கும் கொதிச்சதெல்லாம் போதும், இனிமே நீ என்ன பண்ண, சில்லுன்னு ஆகு அப்படின்னு எல்லாத்தையும் உங்க இஷ்டப்படி படைக்க முடியும். சர்வ பூத அதிஷ்டாத்திருத்துவம் சித்தி. அதுக்கப்புறம் சர்வ ஞாத்திருத்துவம், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அறியக்கூடியது. ஏன் எல்லாத்தையும்? நீங்க சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா சித்தத்தோட விகாசம் தான் இந்த மொத்த ஜெகத்தும். அப்ப மொத்த ஜெகத்தையும் பாத்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, சித்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம. என்ன பாவம்? விகரண பாவம். விகரண பாவம் சொல்லக்கூடிய எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம சர்வஜாத்திருத்துவம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அறியக்கூடிய சர்வஜத்துவமும் சர்வ அதிஷ்டாத்திருத்துவமும் சர்வ சக்திமத்துவமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இத்தனை சித்திகள் கிடைக்குது. அதை காட்டிலும் முக்கியமான சித்தி என்ன தெரியுங்களா? சுகம். மிகப்பெரிய சுகம் எது? விஷோகா நாம சித்தி. விஷோகான்றதுக்கு அர்த்தம் என்னது? நம்ம தூக்கத்துல இருக்கமே, சோகம் இருக்கா அங்க ஏதாவது? வீட்டில் பாத்தீங்கன்னா யாரோ இறந்து போயிட்டாங்க, ஆனா பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போனோம்னா அங்க எங்கேயாவது துக்கம் இருந்துச்சா கொஞ்சமாவது? ஒண்ணுமே இல்லையே. அப்ப பாத்தீங்கன்னா தூங்கின மாத்திரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா விஷோகா. இந்த சித்தி பாத்தீங்கன்னா சமாதியில இருக்கிறவனுக்கு உண்டாகும். பெரிய பேரானந்தம் கிடைக்கும். ஆனந்த சொரூபம், ஆனந்தமய கோஷம் அது. அந்த ஆனந்தமய கோஷத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் ஒருத்தன் பாத்தீங்கன்னா விரக்தனா இருக்கான் அப்படின்னா, அப்ப சர்வபூத்த அதிஷ்டாத்திருத்துவத்துல விரக்தி தன்மை, அதுக்கப்புறம் சர்வத்தையும் அறியக்கூடிய சர்வ ஞாத்திருத்துவ விரக்தி தன்மை, அதுக்கப்புறம் விகரண பாவத்துல கரணங்களே இல்லாம விதேக தேவர்கள்னு பேரு, அங்க அந்த தன்மையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரக்தி. அதுக்கப்புறம் விஷோகா நாம ஜோதிஷ்மதின்றதுலையும் விரக்தி. அப்புறம் தாரகம்னு சொல்லக்கூடிய அந்த இதுலயும் சித்தியிலையும் விரக்தி. அப்படின்னு 5 விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு ததோ அபி ந கிஞ்சித் பிரார்த்தயதி. புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் காலையில பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் கர்மபல தியாகம் பண்றோன்னு புரியுதா உங்களுக்கு? கர்மபல தியாகம் எதுக்கு தெரியுங்களா? இந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஈசனோடாயினும் ஆசையருமின். அதான் ஆனந்தமய கோஷம். யாரு தெரியுங்களா? ஆனந்தமய கோஷம் தான் சிவபெருமான். ஆனந்த சுரூப்பியா இருக்கார், அம்பாலோட சேர்ந்து ஆனந்த சுரூப்பியா இருக்கார். மிகப்பெரிய ஆனந்தம் பாத்தீங்கன்னா காரண சரீரத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட ஆனந்தம் தான் பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வைராக்கியம் வரணும். சரி, அந்த வைராக்கியம் வரணும்னா நீங்க இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணியிருந்தா தானே வரும். எடுத்தோன்னா நீ அங்க போய் உட்காந்துட்டு பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அனுபூதிக்கு பாத்தீங்கன்னா டைரக்டான சாதனம் எது அப்படின்னா பரவைராக்கியம். தியாகாத் சாந்திர் அனந்தரம். இன்னைக்கு காலையில கூட ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா இந்த 12 இருக்கிறது சொன்னார் பாத்தீங்களா? தியாகாத் சாந்திர் அனந்தரம். கடைசி தியாகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரம்பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய பலன் விஷோகா தாரகம் சர்வஜத்துவம் சர்வபூத்த அதிஷ்டாத்திருத்துவம் விகரண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சித்திகளா இருக்கிற 5லையும் கூட ஒன்னும் வேணாம் சாமி. அப்ப நம்ம பிராக்டிஸ் என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா ஒண்ணு வேணா, நீ போதும் நீ போதும் நீ போதும். ஆத்ம காமகன்னு பேர்.
அப்படியே பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. யதாஸ்ய ஹிருதி ஸ்ருதா காமாக, எப்பொழுது இவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா காமங்களும் விடுபடுகிறதோ அத்திரே பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப இந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் பரிபூர்ணமா பாத்தீங்கன்னா நீங்கி விடுகிறது. அப்ப வைராக்கியத்தை பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், அபியாசம் பண்றான். இது அப்படியே பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. கீதால பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றார், 18ல படிக்க போறோம், நிஷ்டா பிரகரணத்துல படிக்க போறோம். 18:52 சொல்லுது, விவிக்த சேவி. இதை அபியாசம் பண்றதுக்கு எங்க போவீங்க அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. விவிக்த சேவி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஏகாந்தத்துக்கு போறது. எங்க ஏகாந்தம் அப்படிங்கிற அரண்ய, எங்க காட்டுக்கு போறது, நதி புலின நதிக்கரைக்கு எங்கேயாவது போறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரி குஹா, கிரிக்கு பாத்தீங்கன்னா மேல மலைக்கு மேல இருக்கிற குகைகள். இது மாதிரி எங்கேயாவது விவிக்தான் தேசான் சேவித்தும் சீலம், எங்கேயாவது ஏகாந்தமா இருந்துட்டு சமாதி அபியாசத்தை பண்றது. அப்படி பண்ணும்போது லகுவாசி, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவை கம்மி பண்ணிக்கிட்டே போய் 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 பாத்தீங்கன்னா வெறுமனே காற்று சுவாசிச்சுக்கிட்டு வெறும் ஒரு வேளை ரொம்ப அல்ப ஆகாரம் எடுத்துக்கிட்டு ஜீவிக்கிற சாமர்த்தியம் மெதுவா வந்துடும் பிராக்டிஸ்ல. அதுக்கப்புறம் எதவாக்காய மானசக, வாக்க மௌனி ஆயிடுறான். இன்னைக்கு காலைல கூட பார்த்தோம் மௌனி அப்படின்ற சப்தம் பார்த்தோம். சர்வாரம்ப பரித்தியாகி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித்து அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா மௌனி ஆயிட்டு வாக்கு மௌனத்தை இது பண்றது, உடம்ப அதிகம் அசைக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் மனசையும் பாத்தீங்கன்னா ஏக தத்துவத்துல நிப்பாட்டுறது, அகமகமகம்ன்றதுல. அப்ப காய வாக் மானச இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தியான யோக பரோ நித்தியம் சதா, நித்தியம்னு வார்த்தை எப்ப நான் சொன்னேன்ல, நித்தியம் வீப்சயோகோ. நித்தியம் வீப்சயோகோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் தியானம் மட்டும்தான். ஐத்திரேயம் சொல்லும் போது நான் பாஷ்யம் படிக்கும் போது உங்களுக்கு சொல்ல போறேன். பசிக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா தேகத்துக்கு வா, பசி நீங்கினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப சொரூபத்துக்கு போயிடு. நீ இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. அப்ப பாத்தீங்கன்னா தேகத்துக்கான காரியம் மட்டும் தான் நடக்கும், வேற எந்த காரியமும் எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது. 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு சொல்லக்கூடிய தியான யோக பரோ நித்தியம். கூடவே என்ன தெரியுங்களா, வைராக்கியம் சமுபாசிரிதகன்ற வார்த்தை இருக்கு. ஏன் சுவாமி அங்க வைராக்கியம் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் 5 சித்திகள் இருக்கு. இந்த 5 சித்திகளும் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா சித்தத்துக்கு உட்பட்டது, இதுவும் என்னுடைய ஆத்மஸ்வரூப ஆனந்தம் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு நல்ல விரக்தி உண்டாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பரவைராக்கியம்னு பேரு. அதனாலதான் ஒருத்தனை அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதாலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிருகதாரண்யக்கத்திலேயே மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா சொல்லுது. எவன் பாத்தீங்கன்னா எப்பொழுது இவனுடைய ஆத்ம காமனா இருக்கக்கூடிய இவனுக்கு எப்பொழுது பாத்தீங்கன்னா இவனுடைய ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளும் நிவர்த்தி ஆகி விடுகிறதோ, 4 நாள்ல இருக்கிறது. ஆத்ம காமோ அகாமோ நிஷ்காமோ பவதி, எப்பொழுது பாத்தீங்கன்னா இவன் ஆத்ம காமனா இருக்கானோ, ஆத்மா மட்டும்தான் வேணும் வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு, அப்படி இருக்கிறவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னத இங்கேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லா காமங்களும் நிவர்த்தி ஆகிறது. யதா சர்வே பிரமுச்சந்தே காமாகா ஏ அஸ்ய ஹிருதீஸ்ரிதாகா, இவனுடைய ஹிருதயத்துல சார்ந்திருந்த காமங்கள் இருக்குல்ல, இந்த காமங்கள் எல்லாம் எப்போ பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகுதோ, ஒன்னும் வேணாம் அப்படின்னு எப்ப பூர்த்தி ஆகுதோ அத மர்த்தியோ அமிர்தோ பவதி, சாகக்கூடிய மனிதன் சாகாதவனாக ஆகின்றான். அத்திர பிரம்ம சமஷ்ணுத இது, இங்கேயே அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமானது அடையப்பட்டதாகிறது. அப்ப பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கிற வைராக்கியத்துக்கு பேர் தான் பரவைராக்கியம். ஈஸ்வரனோடு கூட பாத்தீங்கன்னா அவர் ஈஸ்வரன் ஆத்மஸ்வரூபம், அவர் மாயையோட சேர்ந்தாதான் ஈஸ்வரன். அதனால ஈஸ்வரனோட ஆனந்தமும் மாயாவோட கலந்து இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா பார்வதி தேவியோட கலந்து இருக்கிற பகவான் எனக்கு வேணாம் அப்படின்னு அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ பாத்தீங்கன்னா அங்கேயே பிரம்மம் அடையப்பட்டதாகுது அப்படின்னு முடியுது. அப்ப இருக்கிறதுலே பரவைராக்கியம் ரொம்ப சிரேஷ்டமானதா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்றார் ஆச்சாரியார் பாஷ்யத்துல. தத்தோ அப்படி ந கிஞ்சித் பிரார்த்தயதி, அப்ப அந்த பரம்பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய சித்திகள்லையும் கூட இவன் எந்த ஒன்றையும் பிரார்த்திப்பதில்லையோ அப்ப என்ன ஆகுது, தத்ராபி விரக்தஸ்ய,
அந்த அங்க இருக்கிற ஆனந்தங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எவன் விரக்தி அடைகின்றானோ சர்வதா விவேக கியாத்திரேவ பவதி இது, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுது. டிஸ்கனெக்ட் ஆனோன்னு இந்த சித்தத்தை பார்க்கறதுலயும் வைராக்கியம் வந்துடுது. அப்போ ததா திரஷ்டு சுரூப்பே அவஸ்தான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அறியறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ந கிஞ்சித் அத்திர பஷ்யாமி. இந்த சமாதி அவஸ்தையில என்ன இருக்கும் சுவாமி? இந்த தர்மமேக சமாதி அவஸ்தையில என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னா விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா 485 ஸ்லோகம் எழுதிங்க. சொல்றாரு ந கிஞ்சித் அத்திர பஷ்யாமி, நான் அந்த இடத்துல வேற ஒன்றையும் பார்க்கவில்லை. தூக்கத்துல தான் பாக்குறீங்களா? தூக்கத்திலேயே ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன பாக்குறீங்க அங்க? தூக்கத்துல பாக்குறீங்களா பாக்கலையா? ஆமா பாக்குறீங்க. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியங்கள் எல்லாம் காரணத்துல லயமாகி ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருட்ட பாக்குறீங்க. ஒன்றுமில்லைன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எதிர்க்க பாக்குறீங்க, ஒரே இருட்டா இருக்கு. என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் தெரியல ஜி, ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க பாக்குறீங்களா பாக்கலையா? இருட்ட பாக்குறீங்கல்ல ஒன்னும் இல்லைன்னு. அதே தான் தூக்கத்துல நடக்குது. தூக்கத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? அபாவ பிரத்தியம் இருக்கு அங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து அபாவம் இருக்கு. அதே சொரூபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதையும் தாண்டி துரியத்துக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த இடம் தான் தர்மமேக சமாதி. அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ந கிஞ்சித் அத்திர பஷ்யாமி, அந்த இடத்துல வேற ஒன்று இல்லையா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஒன்னும் தெரியலன்ற அந்த அவித்யாவையும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு வைராக்கியத்தினால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றையும் நான் பார்க்கவில்லை. அப்ப யார் இருக்கா? அகமேவ, நான் மாத்திரம் தான் இருக்கேன், நான் இருக்கேன். அஸ்மி இத்தியேவ உபலப்தவ்யா. கட்டோபனிஷத் சொல்லுது. எப்படி இந்த ஆத்மா வரியணும்? இருக்கேன், இவ்வளவுதான் அனுபூத்தி. என்னது? நேற்று வந்து தயானந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு சன்னியாசி அப்பப்போ வருவார், ஒரு பிரம்மச்சாரி. அவர் வந்து சாமி எனக்கு அவர் முக்தன் மாதிரியே பேசினார். நான் சொன்னேன் முக்தன் அவர் மண்ணாங்கட்டியாது, என்ன ஆத்மா அனுபவத்துக்கு போனச்சு அப்படின்னு நான் சொல்றேன். நான் பரோட்சம் வேற அபரோக்ஷம் வேற. நம்ம ஆத்மாவா தானே இருக்கோம், அதான் அனுபவம் பண்றது. அனுபவத்துக்கு ஆத்மா அனுபவத்துக்கு அர்த்தம் ஆத்மாவை ஆப்ஜெக்ட் பண்ணி அறியறது இல்லை. இந்த உலக விஷயங்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அது மாதிரி அனுபவிக்கிறது ஆத்மா அனுபவம் இல்லை. சொரூப அவஸ்தானத்துக்கு பேர் தான் ஆத்மா அனுபவம் பேர். நான் நானா இருக்கிறது இருக்கு பாத்தீங்களா? அந்த நான் நானா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இவர் சொல்றாரு, சங்கரர் சொல்றாரு ந கிஞ்சித் அத்திர பஷ்யாமி, அந்த இடத்துல நான் வேறு ஒன்றையும் பார்க்கவில்லை. ந ஸ்ருணோமி, எந்த ஒன்றையும் கேட்கவில்லை. ந வேதம் யகம், ந வேதாம் யகம், அந்த இடத்துல நான் எந்த ஒன்றையும் அறியவில்லை. ஸ்வாத்மனாயேவ சதானந்த ரூபேன அஸ்மி விலக்ஷணக, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ஸ்வாத்மனாயேவ, நான் நானாவே, தான் தானாவே வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் சதா ஆனந்த ரூபேன, ஆனந்தத்தை அனுபவிக்கலங்க. நம்ம இங்க பரம்பிரசங்கியானத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், தூக்கத்துல ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனா சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிற்கும் போது அதோட டிஸ்கனெக்ட் ஆகும், ஆனந்தமாவே இருக்கும். நம்ம ஆனந்தத்தை ஆப்ஜெக்ட் ஆனந்தம் இல்லை. அதான் கடைசி பரவைராக்கியம் அடைஞ்சதுக்கு பிறகு ஆனந்தத்தோட இருக்கிறதும் ஆனந்தமய கோஷமும் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபமா, சதா ஆனந்த சுரூபமாகவே அகம் அஸ்மி விலக்ஷணக, இந்த மாயாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறானவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது. எத்திர அந்யத் சுருணோத்தி அந்யத் பஷ்யதி தது அல்பம் மர்த்தியம். பூமா வித்யால வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல உபனிஷத் சொல்லுது. எங்க வந்து பாத்தீங்கன்னா அந்யத் ந சுருணோத்தி அந்யத் ந பஷ்யதி, எந்த இடத்துல வேற ஒன்றை அவன் பார்க்கவில்லையோ, வேற ஒன்றை அவன் கேட்கவில்லையோ, வேற ஒன்றை அவன் அனுபவம் பண்ணவில்லையோ, தத் பூமா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூமான்னு சொல்லக்கூடிய பிரம்மம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அப்ப இதுதான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர் ஆயிடுச்சா? அப்ப இந்த நிர்விகல்ப சமாதியை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலையும் கூட விரக்தனானவனுக்கு, சதா விரக்தியில இருக்கிறவனுக்கு விவேக கியாத்தி 100% உண்டாகுது. அப்ப என்ன சுவாமி ஆகும்? சமாதி சம்பவிச்சிடும். அந்த இடத்துல என்ன ஆகுது? சம்ஸ்கார பீஜக்ஷயாத். சம்ஸ்காரம்லாம் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எல்லா சம்ஸ்காரங்களும் சித்தத்தை ஆசிரியம் பண்ணி இருக்கிறது, சித்தத்துல இருக்கிறது.
அந்த சித்தத்துல இருந்து தானே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏதாவது எண்ணங்கள் வருதுன்னா எனக்கு ரொம்ப பரிசுத்த ஆத்மாவா இருக்கும் சுவாமி நானு. அப்ப நான் பரிசுத்தம்ல மண்ணாங்கட்டியும் இல்லை, சித்தம் இருக்கா? ஆமா, அதுக்குள்ளார கொட்டி கிடக்குது அபரிதிருஷ்டமா, கண்ணுக்கு தெரியாம அவ்வியக்த பாவத்துல என்னது பிரசுப்த வாசனைகளா ஏகப்பட்டது இருக்கு. என்னென்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு. கரெக்டா அந்தந்த டைமுக்கு தான் வெளியில வருது. இப்ப பார்த்தா சமர்த்தா இருக்கும், நம்ம ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள எவ்வளவு அயோக்கியம் இருக்கான்னு தெரியாது நமக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் எங்க இருக்கு? சித்தத்தை ஆசிரியம் பண்ணிருக்கு. அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சம்ஸ்கார பீஜக்ஷயாத். சம்ஸ்காரமே பீஜம்னு சொல்லலாம் எண்ணங்களுக்கு. நம்ம எண்ணங்கள் எல்லாம் எங்க இருந்து வருது? வாசனைகள்ல இருந்து வருது. அதனால எண்ணங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் தான் பீஜம், விதையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சம்ஸ்கார பீஜம் அப்படின்னா சம்ஸ்காரஸ்ய பீஜக அப்படின்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரம் எங்கிருந்து உண்டாகுது? சித்தத்திலிருந்து உண்டாகுது. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷயாத், டிஸ்கனெக்ட் ஆன காரணத்தினால ந அஸ்ய பிரத்யாந்தராணி உற்பத்தியந்தே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எந்த எண்ணங்களும் இவனுக்கு உண்டாகலை. ஏன் அப்படின்னா எண்ணங்கள் உண்டாகிறதுக்கு என்ன வேணும்? சம்ஸ்காரம் வேணும். சம்ஸ்காரங்கள் உண்டாகிறதுக்கு என்ன இருக்கணும்? சித்தம் தான். சம்ஸ்காரங்கள் எல்லாம் சித்தத்துல இருக்கு. இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த நான் சொல்லுவேன் எக்ஸாம்பிள், எங்க ஆச்சாரியார் சொல்லுவார். ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இன்ஜினை மட்டும் கலட்டி என்ன பண்ணிட்டாங்க? வேற பக்கம் கொண்டு போயிட்டாங்க. இன்ஜினை வந்து கலட்டி கொண்டு போனதுக்கு பிறகு அந்த அந்த இதெல்லாம் பெட்டி, ரயில் பெட்டியிலெல்லாம் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தோடும் டிஸ்கனெக்ட் ஆயிடுது இல்லை? எத்தனை ஜென்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் இருந்தாலும் அந்த வாசனைகள் எல்லாம் எதோட இருக்கிறது? சித்தத்தில் இருக்கிறது. நீங்க இன்ஜின், இந்த ஆத்மா தான் இன்ஜின். இன்ஜினை தனியாக செப்பரேட் பண்ணிருங்க, அப்போ இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு திரும்ப தாட்டு வருமான இவர் ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், அருமையான வச்சனம் ஒன்று இருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்ரேஷன் நடக்க போகுது, கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர்னு சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம், சாமியும் இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட, இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம், நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா அது நடந்துடும், நீங்கள் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிங்களேன், உங்களோட ரோகம் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகணும், இந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக க்யூர் ஆகணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிங்களேன் அப்படின்னு பகவான்கிட்ட வந்து சொன்னோன்னே பகவான் சொன்னாராம், பண்ணிக்கலாம், பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஆனால் எதை வச்சு பண்ணுறது? பகவான் கேட்டாராம். ஏன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மனசுன்னு ஒன்று வேணுமா? அதுதான் என்கிட்ட இல்லவே இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது? எதை வச்சு நாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அப்போ பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே பிரார்த்தனை பண்ண முடியும், ஒரு தாட்டு வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாட்டும் இல்லை, எந்த பிரார்த்தனை இல்லை, ஏன் டிஸ்கனெக்ட் ஆயாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருவதில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்தியாந்தராணி நவ் அஸ்ய உற்பத்தியந்தே. இந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டும் வருவதில்லை. ததா அஸ்ய தர்மமேக நாமோ சமாதிர் பவதி. அந்த நிலையில அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சமாதி கிடைக்குது? தர்மமேக சமாதி அப்படின்னு ஒரு சமாதியானது கிடைக்கின்றது. இந்த சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, பஞ்சதசிக்காரர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம முதல் பிரகரணம் பிரத்யக் தத்துவ விவேகம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், நம்ம சிரவணம் மனநம்னு 2 பண்ணுமா? நிருத்தியாசனத்துக்கு தானே இப்ப சமாதி அபியாசம். அப்ப நிருத்தியாசனத்துல ஒருத்தன் நிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும்? சிரவணம் பண்ணியிருக்கணும், மனநம் பண்ணியிருக்கணும். ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் சொல்றாரு. நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் 1:54 அப்படின்னு போட்டுங்க. பஞ்சதசி 1:54 இருந்து வரிசையா சொல்ல போறேன். யாராவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இங்க இருந்து நீங்க பஞ்சதசி புக்லாம் வச்சிருப்பீங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். தாபியாம் நிர்விச்சிகித்சே அர்த்தே சேதசஸ்தாபிதஸ்ய யத் ஏகதானத்வமே தத்தி நிதித்யாசனமுச்யதே. தாபியாம் நிர்விச்சிகித்சே அர்த்தே. சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் இந்த 2 நாளையும் நான் பிரம்மமா இருக்கேன், நான் சாட்சியா இருக்கேன், நான் சைத்தன்யமா இருக்கேன்,
எனக்கு அந்நியமானது, இது எல்லாம் எனக்கு அந்நியமானது, இது அனாத்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தேகம் இல்லாமல் நிர்விச்சிகித்சை அர்த்தே சந்தேகம் இல்லாமல் நான் பிரம்மமாத்தான் இருக்கேன்ற விஷயத்துல எப்போ உண்டாகும்? நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் உண்டாகும். அதனால்தான் தாபியான்னு சொல்லியாச்சு. சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நல்லா நேத்தி பண்ணி நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டாகும். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சேத்தசக ஸ்தாபிதஸ்ய யத், அந்த நான்லயே இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஏகதானத்துவம் ஏதத்தி, இந்த நான்லயே தொடர்ந்து தைலதார மாதிரி நிப்பாட்டுறது எதுவோ அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் நம்ம என்ன பண்றோம்? சமாதி அபியாசம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அபியாசம் நம்ம சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னும் போது அங்க ஆச்சாரியர் சொல்றாரு, தியாத்ரு தியானே பரித்யஜ்ய கிரமாத்யேயைக கோச்சரம் நிவாத தீபவத் சித்தம் சமாதிரபிதீயதே. அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. தியாத்ரு, இப்ப நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் தியானம் செய்பவன்ற எண்ணத்தோட தானே நம்ம பண்றோம். திரிபுட்டின்னு பேரு. தியானம் செய்பவன் தியாத்ரு. அதுக்கப்புறம் காரியம் என்ன காரியம்? தியானம்ன்ற காரியம். எதை தியானம் பண்றோமோ அதுக்கு பேரு தியேயம். 3 இருக்கும். தியாத்ரு தியேயம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தியானம். தியாத்ருனா தியானம் செய்பவன், தியேயம்னா தியானம் பண்ற வஸ்து, அப்புறம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது தியானம்ன்ற கிரியா. இதுக்கு பேரு திரிபுட்டின்னு பேர். இது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாத்ரு தியானே பரித்யஜ்ய, இந்த நான் நிக்க என்ன ஆகும் அப்படின்னா இதுலயும் பலம் வரும், நிதித்தியாசனத்திலையும் பலம் வரும். அந்த பலமாக ஆக ஆக நான் தியானம் பண்றேன்றது வந்து பாத்தீங்கன்னா டும் போயிடும். அப்புறம் தியானம் நடக்குது அப்படின்றதும் போயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நான் அகம்னு கிரமாத்து தியேய ஏக்க கோச்சரம். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு மெதுவா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஃபார்முக்கு போயிடும். வெறும் சொரூப மாத்திரமா ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் அது நான் தான். நான் தியானம் செய்பவன் போயிடும், தியானம்ன்றதும் போயிடும். ரெண்டும் போயிட்டு வெறும் வந்து பாத்தீங்கன்னா அகம்லயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். இதுக்கு பேர் தியேய ஏக்க கோச்சரம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விட்டு போய் வெறும் தியேயமா பிரம்மஸ்வரூபமா ஆயிடும். எப்படி இருக்கும் அந்த இடத்துல? நிவாத்த தீபவத் சித்தம். காற்றில்லாத இடத்துல தீபம் எரியும். 6வது சாப்டர்ல சொன்ன எக்ஸாம்பிள். காற்றில்லாத இடத்துல ஆடாம அசையாம எப்படி தீபம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சமாதி இத்யபிதீயதே. சமாதி என்று அதை தான் சொல்கின்றோம். அந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகம் சொல்ற 59வது ஸ்லோகம். அந்த சமாதியில என்ன சுவாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியர் சொல்றார் 1:59 போட்டுங்க. அநாதௌ இக சம்சாரே சஞ்சிதா கர்ம கோட்டயः அனேன விலயம் யாதி சுத்தோ தர்மோ விவர்ததே. அநாதவீக சம்சாரே, அநாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்க இந்த சம்சாரத்துல சஞ்சிதாக கர்ம கோட்டையா, கோடிக்கணக்கான கர்மங்கள் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? சேகரித்து வச்சிருக்கோம். அந்த கர்மங்களோட வேற ஒரு இது என்னது ட்ரிகர் எது அப்படின்னா வாசனைகள். சித்தத்தில் இருக்கிற வாசனைகளும் ஆசையம்னு சொல்லக்கூடிய வாசனைகளும் கர்மங்களும் கோடிக்கணக்காக சேர்த்து வச்சிருக்கோம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய அனேன விலயம் யாதி, இந்த சமாதியினால வந்து பார்த்தீங்கன்னா லயத்தை அடைகின்றது. இதெல்லாம் கொஞ்சம் யோக சூத்திரம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். லயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட்னு அர்த்தம். சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போறது. ரயில் பெட்டியோட இருந்த கனெக்ஷன் இன்ஜின் தனியா போயிடுச்சு, ரயில் பெட்டிகள்லாம் தனியா போயிடுச்சு. இந்த டிஸ்கனெக்ட் ஆகிறது தான் லயம் அப்படின்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லயம் ஆயிடுச்சுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலயம் யாத்தி சுத்தோ தர்மோ விவர்ததே.
அந்த இடத்துல அகம் 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 அகம்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்த தர்மம் வந்து சச்சிதானந்த ரூபமா இருக்கிற நான் அஸ்மின்ற எண்ணம் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்வேகமா நல்லா ஓங்கி வளர்ந்து இருக்கும். அந்த இடத்துல என்ன சுவாமி நடக்குது அப்படின்னா 60 தான் இப்ப நான் சொல்ல வந்ததுக்கான பேஸ். தர்மமேகமிமம் பிராகு. இப்பதான் நம்ம பார்த்துக்கோம் யோக சூத்திரத்துல இந்த சமாதிக்கு என்ன பேர் சொன்னோம்? தர்மமேக சமாதிர் பவதி இருக்கா. இது அப்படியே பஞ்சதசிக்காரர் 1:60 சொல்றார். தர்மமேகம் இமம் பிராகு. இந்த சமாதிக்கு என்ன பேர் சுவாமினா தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. யார் சொல்றா? தர்மமேக சமாதிம் இமம் பிராகு சமாதிம் யோகவித்தமாக. யார் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சமாதியை நிர்விகல்ப சமாதியை சொரூப அவஸ்தானத்தை என்ன பண்றாங்க? இந்த தர்மமேக சமாதி என்று சொல்கிறார்கள். அந்த இடத்துல என்ன ஆகும்? வருஷத்தி ஏஷயதோ தர்ம அமிர்ததாராக சகசிரசக. நீங்க தூக்கத்துல இருக்கும்போது நான் அந்த நெல்லிக்காய் அப்படின்னா இனிப்பா பரவுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? இதே மாதிரி தூக்கத்துல நல்ல டீப் ஸ்லீப்ல ஒரு சுகம் உண்டாகுது இல்ல, அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஆனந்த மலை பொழியுதான். எப்படி ஆனந்த மலை நம்ம சொன்னா எப்படிதான் சொல்லுவோம், ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மழையா பெய்யுது அங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமாதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு என்ன உண்டாக்குதுன்னா மிகப்பெரிய ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா வருஷதி தர்மமேகம். தர்மம் அங்க என்னன்னா ஆத்மாவோட சொரூபம். தர்மம் எது? ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா பேரானந்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்டாகிறது. அப்படியே கீதாலயம் இருக்கு. கீதாலயம் வந்து பாத்தீங்கன்னா 20க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு, சொல்லியாச்சு. அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே சமூலோன்மூலிதே புண்ணிய பாபாக்கியே கர்ம சஞ்சயே. 61வது ஸ்லோகம் சொல்லுது, அமுனா வாசனா ஜாலே. இந்த வாசனான்ற ஒரு ஜாலத்துக்குள்ளார இது வரைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப கர்மாசயம்ன்றது 2 இருக்குல்ல, சதி மூலே தத்விபாக்கோ ஜாத்தி ஆயுர் போகாக. எது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஜென்மம் கொடுத்துட்டு இருந்தது? கர்மங்களும் வாசனைகளும். இத வாசனா ஜாலம் அப்படின்னு பேர். நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிற வாசனா ஜாலத்துல வலையில. ஜாலம்னா என்னது? வலை, மீன் வலை மாதிரி. வாசனா ஜாலம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா வாசனான்ற வலையில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே. இந்த சமாதியினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக நாசத்தை அடைகிறது. அப்படி நாசத்தை அடையும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூலோ உன்மூலித்தே, மூலத்தோடு சேர்ந்து. எது மூலம்? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யாதான் கண்ணுக்கே தெரியாது சுவாமி. அவித்யாதான் கண்ணுக்கே தெரியாது இல்ல. அவித்யான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவித்யா எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான்? வேகச்சுடாமணியில என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? எத்தனாவது ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 169வது ஸ்லோகம். நஹ்யஸ்தி அவித்யா மனசோதிரிக்தா மனோஹி அவித்யா பவபந்த ஹேதுஹு. மனசுக்கு அந்நியமா சித்தத்துக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. இந்த சித்தம் தான் மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா பவபந்த ஹேதுஹு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு கேட்டா யார சொல்லுவீங்க? கிராதகி, இந்த மனசுதான். மாயா, இந்த மனசுதான் மாயா. இந்த மனசுக்கு அந்நியமா மாயா அவித்யான்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம். நல்லா இத 3 ஸ்லோகத்தை மாட்டி வச்சுக்கிங்க, நான் சொல்லியிருக்கேன் பிரிண்ட் அவுட் போட்டு. மனசு வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு நாசமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சகலம் வினஷ்டம், மொத்த சம்சாரம் இல்லாம போயிடும். தஸ்மின் விஜிரும்பித்தே, இந்த மனசு வேக்கப் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வேக்கப் ஆயிடும், இந்த மொத்த சம்சாரமும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூலத்தோடு சேர்ந்து நாசம் ஆகுதுன்னா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அந்த மூலம் இந்த எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவித்யா தான், இந்த மனசு தான் மூலத்தோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றது. புண்ணிய பாப்பாக்கி, இந்த புண்ணியம் பாப்பம்லாம் எங்க இருந்துச்சு? புண்ணிய வாசனை பாப்ப வாசனை எல்லாம் என்ன எங்க இருந்துச்சு? சித்தத்துல இருந்துச்சு. அதோட டிஸ்கனெக்ட் ஆகும் போது அதோட சேர்ந்து எல்லா கருமங்களும் எல்லா வாசனைகளும் மொத்தமும் நம்ம சேர்த்ததெல்லாம் கரும சஞ்சயம் எல்லாம் நாசத்தை அடைகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசிக்காரர் சொல்றாரு.
சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா 363. அடுத்த பாடத்திலிருந்து யோக சூத்திரம், கீதா, விவேக சூடாமணி, பஞ்சதசி எல்லாம் பக்கத்தில் சுற்றி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்களை வந்து படம் பண்ண வைக்கணும். உங்களுக்கு சிமிச்சேச்சி விவேக சூடாமணி வச்சுருக்கீங்களா? இருக்குல்ல. சரி, இல்லைன்னா ஆர்டர் பண்ணணும். இதுக்கு இதோட சேர்ந்து ஆர்டர் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆர்டர் பண்ணிட்டீங்களா புக்கு ஜீவன் முக்தி விவேகம்? பஞ்சதசி கூட இவர்கிட்ட கேட்டிங்கன்னா, பிரபோதாட்ட கேட்டிங்கன்னா ஏதாவது புக்கு சொல்லுவார். மலையாளத்தில் ஏதாவது வச்சுருப்பார். அவர் வச்சுருந்தார் எங்கள்கிட்ட. இல்லைன்னா ராமகிருஷ்ண மடத்தில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ராமகிருஷ்ண மடத்து மலையாளத்து புக் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அது கூட ஆர்டர் பண்ணி வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கம்மா. நான் எப்பவும் போல அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் நான் தானே ஆர்டர் பண்ணுறேன். இல்லை நான் அவங்கள கேட்கல. அவங்க நமக்கு மலையாளம் இதுக்கு நம்ம கொடுக்க முடியாது, அவங்களுக்காக நான் கேட்குறேன். எப்போவுமே பிடிஎஃப் அனுப்புறதுன்னா பிடிஎஃப் அனுப்பி தான் எல்லாமே படிக்கிறோம் நம்ம. நீங்கள் இங்கே அங்கே போகாதீங்க, விட்டுருங்க. அடுத்ததுக்கு வந்துடுங்க. நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ இது பண்ணுறீங்க. பஞ்சதசிலாம் கிடைக்குது, நீங்கள் தேடி எடுக்கணும். பஞ்சதசிலாம் நல்ல புக்கு கிடைக்குது, எல்லாமே இருக்கு. மலையாளத்துலேயும் இருக்கா பஞ்சதசி, நான் அனுப்பி வைக்கிறேன். தமிழில் வந்து பஞ்சதசியில் நல்லாவே இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞானானந்த பாரதி சுவாமிகளோட பஞ்சதசி கிரீட் ரீடிங்கில் அப்படியே இது பண்ணிங்கன்னா ஃபோன் பேசுனீங்கன்னா அவங்க அனுப்பி வைப்பாங்க. சித்ராமா காட்டுறாங்க பாருங்கள். சித்ராமா பஞ்சதசி புக்கு காட்டுறாங்க பாருங்கள். 2 வால்யூமாம்மா? 1 வால்யூமா? 2 வால்யூமா? ஒரே வால்யூமா? சூப்பர். கிரீட் ரீடிங்கில் கிடைக்கும். இல்லைன்னா பெங்களூரில் இருக்கீங்கன்னா பெங்களூர்லேயே கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது பெங்களூர் பிரிண்ட் தான். சிருங்கேரி மடத்தோட புக்கு தான் அது. ராஜபாளையம் புக்கோடது கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறார் விவேக சூடாமணியில் 363வது ஸ்லோகம் சொல்கிறார். சமாதினா அனேன சமஸ்தவாசனா கிரந்தே விநாசோ கில கர்மநாசः அந்தர்பகி சர்வதா சர்வதயேவ சர்வதா ஸ்வரூப விஸ்பூர்த்தி அயத்னதக ஸ்யாத். சமாதியினா, இந்த சமாதியினால்தான், எந்த சமாதி? இந்த நிர்விகல்ப சமாதியினால, இந்த தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய சமாதியினால தான் சமஸ்த வாசனா, எல்லா வாசனைகளும் கூடவே என்னது கிரந்தேகே, முடிச்சு நம்ம சொல்றோமே கிரந்தி அப்படின்னு. ஜட ஸ்தூல கிரந்தி, சூக்ஷ்ம கிரந்தி, காரண கிரந்தின்னு கிரந்தி சொல்றோம். இந்த 3 தேகத்தோட நம்ம கட்டி வச்சிருக்கிற அந்த கிரந்திகளும் விநாசோ, நாசத்தை அடைகிறது. கூடவே என்னது? அகில கர்ம நாசக, எல்லா கர்மங்களும் நாசத்தை அடைகிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத் சொல்ற மந்திரம் இதை தான் சொல்லுது. எல்லாமே போயிடுது. அப்போ என்ன ஆகும்? அந்தர்பகி சர்வதையேவ சர்வதா. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா காலங்களிலும் சர்வதையேவ சர்வதா, எல்லா காலங்களிலும் சுற்றிலும் எல்லா இடத்துலையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரம்மத்தையே பார்க்க ஆரம்பிச்சுங்க. தன்னை தவிர்த்து வேற எதையுமே பார்க்க மாட்டீர்கள். அத்வைத சித்தின்றது அதுக்கு பேர் தான் அத்வைத சித்தி. அந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்கான மனசு இல்லவே இல்லை. இந்த உலகத்தை காட்டக்கூடிய மனசு இல்லாத காரணத்தினால வெறும் ஆத்ம தத்துவம் மட்டும்தான் அங்க இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சொரூப விஸ்பூர்த்திகி அயத்னதக ஸ்யாத். அந்த இடத்துல என்னாகும்? நிர்விகல்ப சமாதியில எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாம இவனுக்கு வந்து தான்ற ஸ்பூர்த்தியானது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும், முயற்சி இல்லாம. இவன் வந்து சமாதியில இருந்து கீழே இறங்கினதுக்கு பிறகு கூட என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்குவான், திரும்ப மேல போவான், கீழே இறங்குவான், திரும்ப மேல போவான். உள்ளுக்குள்ள பேரானந்தமாச்சா? பேரானந்தத்துல அடைஞ்சவன் இந்த சமூகத்துல வந்து இருப்பான். அந்த சம்சாரத்துல திரும்ப என்ன பண்ணுவான்? இவன் மனசு அந்த இதுலயே போயிட்டே இருக்கும். மேலே இறங்குறது, கீழே இறங்குறது, மேலே ஏறுறது. மெதுவா சமாதியில என்ன இருக்கோ அதே அவஸ்தை வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல அவன் சரீரத்துல இருந்து வித்தான அவஸ்தையில இறங்கினதுக்கு பிறகும் அவனுக்கு இயல்பா சித்திச்சிரும். அதுக்கு பேர் என்ன பேரு? சகஜ சமாதின்னு பேரு. அப்ப நிர்விகல்ப சமாதியோட அபியாச பலத்தினால மெதுவா அவனுக்கு சகஜத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்திதியானது உண்டாகிவிடும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அவன் பிரம்மஸ்வரூபமாவே இருந்துட்டு. மற்றவங்க பார்வைக்கு தேகம் இருக்கும், ஆனா அவனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி, தேகமும் இல்லை, சம்சாரமும் இல்லை, ஒண்ணும் இல்லை.
அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் இதோட 29வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. 30வது சூத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் அவசரம், இன்னும் முடிஞ்சிட போகுது. இன்னும் 4-5 சூத்திரம் தான் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம் மீதி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். புரிஞ்சாலாம் பத்தாதுங்க. புரிஞ்சாலாம் யாருக்கும் குழப்பமே போகலை. புரிஞ்சவங்களுக்குலாம் வந்து சம்சாரம் நீங்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகச்சுடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. இதோட கண்டினியூட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 364 இருக்குது. ஸ்ருதேஹே சதகுணம் வித்யான் மனனம் மனநாதபி நிதித்யாசம் லக்ஷகுணம் அனந்தம் நிர்விகல்பகம். கம்பேர் பண்ணுது. சிரவணம் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணத்தை காட்டிலும் ஸ்ருதேகே சதகுணம் வித்யாத் மனனம். மனனம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி நம்ம பண்ணுறோம்ல, இந்த மனனம் வந்து சிரவணத்தை காட்டிலும் 100 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தது. ஆனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, மனனத்தை தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். சிரவணத்தை காட்டிலும் மனனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தது, 100 மடங்கு. மனநாதபி நிதித்தியாசம் லக்ஷகுணம். மனனத்தை காட்டிலும் நிதித்தியாசனம்ன்ற சமாதி அபியாசம் இருக்குல்ல, சமாதி அபியாசத்துக்கு பேர் நிதித்தியாசனம் பேர். பரமார்த்தம் சுவாமி சொன்னதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அவங்க நிதித்தியாசனம்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரந்தத்தை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறத நிதித்தியாசனம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அது மாதிரி லட்சணங்களே இல்லை எங்கேயுமே இல்லை. கிரந்தத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறது நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் திரிபுட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆக்குறது மட்டும்தான், சமாதி அபியாசம் தான். அதனால தான் நான் வந்து பஞ்சதசிக்காரரோட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணுறது மட்டும்தான் மனனம். நேத்திலேயே ஸ்தூல மனனத்தில் தான் புஸ்தகங்கள் இருக்கும். சூக்ஷ்ம மனனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகங்கள் தேவையில்லை, விற்த்தியை தான் நேத்தி பண்ணுறது. ஒவ்வொரு தாட்டு வர 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 ஒவ்வொரு தாட்டையும் இது அனாத்மா, இது அனாத்மா, இது ஆத்மா இல்லை, இது திருஷ்யம், இது அனாத்மா அப்படின்னு நீங்கள் நேத்தி பண்ணுறதே. அங்கேயே புக்கு தேவை இருக்காது உங்களுக்கு. வெறும் மனசுக்குள்ளார மட்டும்தான் உள்ள ஒரு மெடிடேஷன் போஸில் உட்காந்து. நிதித்தியாசனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற தான்லேயே தான் 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 தியேய ஏக்க கோச்சரா, எதுலேயே தான் தான் தான்ற ஆத்ம தத்துவத்திலேயே தொடர்ந்து நிற்கிறது எதுவோ அதான் நிதித்தியாசனம். அப்போ அந்த தான் தான் தான்லேயே நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தை காட்டிலும் லக்ஷகுணம், லக்ஷ மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. அதுக்கப்புறம் அனந்தம் நிர்விகல்பகம். நிர்விகல்பம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கம்பேரே பண்ண முடியாது. அனந்தம், அது அதோட கம்பேர் பண்றது பிரம்மஸ்வரூபமாச்சு, ஆத்மஸ்வரூபமாச்சு, அதுக்கு கம்பேரிசன் இல்லவே இல்லை அப்படின்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனத்துக்கு போய் ஆத்மானுபூதியை அடையணும் அப்படின்னு புரிஞ்சுது. பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.